ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸில் 65 ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட்டு சோயா சங்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் உள்ள சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸை சேர்த்துட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த சூட்லேயே வந்து சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை மேரினேட் பண்ணி பொரிக்கணும். இருக்கட்டும். பாருங்கள், சோயா சங்க்ஸு நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா வெந்துட்டு இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்து வேற ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சோயாவை நல்லா நான் பிழிஞ்சு எடுத்து வேற ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஹோம்மேடு கரம் மசாலா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி நம்ம சோயா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். அந்த மசாலாஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பில் தயிராக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 hour அது ஊறட்டும். அப்போ தான் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வரணும். அப்படியே ஊறட்டும். சங்க்ஸ்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. பொரிச்சிடலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை நான் மீடியம் டு ஹையில் வச்சுருக்கேன். வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சோயா சங்க்ஸு எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. இது மேல் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.